Hello, வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோல ஆகஸ்ட் 18 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகஸ்ட் 16, 17 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2024 to 25 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாதமி புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வாகை சந்திரசேகர். குறைந்த வரி செலுத்துவோரின் வெளிநாட்டு சொத்துகளுக்கு வரி விதிக்கும் புதிய திட்டத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் மத்திய நேரடி வரிகள் வாரியம். எத்தனை அம்சங்களுடன் கூடிய சப்ததாரா செயல் திட்டத்தை பிரதமர் மோடி முன்மொழிந்துள்ளார்? ஆன்சர் 7. புதிய சூரிய மின் உற்பத்தி எத்தனை ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 160 ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்கு. இந்தியாவின் தேசிய பாடல் எது? ஆன்சர் வந்தே மாதரம். விடுதலை போராட்ட வீரர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது? 23,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. சமுத்திரமந்தன் திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? 84,084 கோடி. அடுத்த ஓராண்டில் எத்தனை இளைஞர்களுக்கு AI தொழில்நுட்பத்துடன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 1 கோடி இளைஞர்களுக்கு. அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 16. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016 ஆண்டு. வெற்றி வீடு திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 18th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஹோல் பேச்சுலர் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அதில் எல்லாமே கவர் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகாது. ஃபீஸ் 999. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் வந்து யூடியூப்ல கண்டக்ட் பண்ண போகிறோம். அதோட ஷெடியூல்லாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. இட்ஸ் நாட் ஹார்ட், இட் ஜஸ்ட் நியூ. அதாவது இட்ஸ் நாட் ஹார்ட் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பண்றோம், அது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா, அதை பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு, தொடக்கமே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஏன் அது ஹார்டா இருக்குன்னா இப்பதான் நீங்க அந்த பக்கத்தே வந்திருக்கீங்க, இப்பதான் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண போறீங்க. இது ஒரு புதிய விஷயங்கிறனால தான் அது ஹார்டா இருக்கு. அதுக்கு நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க, அகைன் வந்து நீங்க அதை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் சுலபமாயிரும். ஒரு புதிய ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ரூட்டும் தெரியாது, யாரையும் அங்கே உள்ளவங்களை தெரியாது, ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா அங்கே இருந்து நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா அது என்ன மாறிடும் அப்படின்னா ஈஸியா மாறிடும். இப்போ புது சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும், ஹார்டா இருக்கும். திரும்ப திரும்ப அதுக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி ஆயிரும். அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் கஷ்டம்னு அர்த்தம் கிடையாது, அது இப்போ உங்களுக்கு புதுசா இருக்கு, அது மட்டும்தான் நீங்க நினைவுல வச்சுக்கணும். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர் 3rd place. ஸோ ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி இப்போ சூரிய ஆற்றல் உற்பத்தியில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 3rd பிளேஸ்க்கு வந்திருக்கு. சூரிய ஆற்றல் மூலமாக சோலார் எனர்ஜி மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல இந்தியா வந்து 1,08,494 ஜிகாவாட் மின்சாரம் இது வரைக்கும் உற்பத்தி பண்ணிருக்கு. ஸோ அதன்படி ஜப்பான் வந்து 96,459 ஜிகாவாட் தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. உற்பத்தி திறன், நீங்க நம்ம கெப்பாசிட்டியை பத்தி பேசல, உற்பத்தி பண்ணதான் நம்ம ப்ரொடக்ஷனை தான் பத்தி பேசுறோம், சரிங்களா? ஸோ அதுல வந்து ஜப்பானை பிறகு தள்ளி இந்தியா வந்து 3rd பிளேஸ்க்கு வந்திருக்கு, ஜப்பான் 4th பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சைனாவும், 2nd பிளேஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவும் இருக்கு, 5th பிளேஸ்ல ஜெர்மனி இருக்கு. நெக்ஸ்ட் அரசு திட்டங்கள். ஸோ சோலார் எனர்ஜி வந்து அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்யணும் சூரிய ஆற்றல் மூலமா அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து சூர்யாக்கர் முஃப்தி பிஜிலி யோஜனா, 1 கோடி வீடுகளுடைய மேற்கூரைகள்ல சோலார் பேனல்ஸை பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு அந்த ஸ்கீம் செயல்படுத்துறோம். அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டா சோலார் பேனல்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ் அமைக்கிறது, நீர்நிலைகள்ல மிதக்கும் சோலார் பேனல்ஸ் அமைச்சு 5,000 மெகாவாட் வரைக்கும் மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து சூர்யா சரோவர் யோஜனா அப்படிங்கிறது லான்ச் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து PM குசும் திட்டம். இது என்னன்னா இலவசமாக இப்போ சோலார் பம்பு செட்டுகள் அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் கொடுக்கறது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த குசும் திட்டம். 2030 ஆண்டுக்குள்ள நம்ம 500 ஜிகாவாட் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மூலங்கள் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம். அடுத்த ரீசன் நியூஸ்.
இப்போ ஒவ்வொரு சோர்ஸ்ல இருந்தும் நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்யறோம் இல்லையா, ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து. அதுல நம்ம இந்தியா ஒவ்வொன்றிலையும் எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். காற்றாலை, அதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல 4th பிளேஸ்ல இருக்கு உலக அளவுல. மொத்தமாவே ரினியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3rd பிளேஸ்ல இருக்கு இந்தியா. அடுத்து நீர்மின் ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. டிஃபென்ஸ் மைத்ரி 15 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் தாய்லாந்து. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே தான் மைத்ரி அப்படிங்கிற பெயர்ல கூட்டு ராணுவ பயிற்சிங்கிறது நடத்தப்படுது. இந்த வருஷம் நடத்தப்படுறது 15வது பதிப்பு தாய்லாந்துல தான் நடத்தப்படுது. தாய்லாந்துல பாத்தீங்கன்னா சூரத் தானி அப்படிங்கிற இடத்துல விபாவடி ரங்ஷித் முகாம்ல வந்து நடத்தப்படுது. ஸோ 2 நாடுகளுக்கு இடையே வந்து ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும், அவங்க 2 பேரோட டெக்னிக்ஸையும் கத்துக்கணும், இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த பயிற்சியானது நடத்தப்படுகிறது. ரீசன் எக்ஸசைஸ் சொல்லி பார்த்தோம்னா மிலன், இது வந்து கடற்படை பயிற்சி, இன்டர்நேஷனல் நேவல் எக்ஸசைஸ், சர்வதேச கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது பிப்ரவரியில. கான்குவெஸ்ட் அப்படிங்கிறது பன்னாட்டு பயிற்சி 23வது பதிப்பு அப்படிங்கிறது இப்ப நடந்துக்கும். இந்தியா உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல பங்கேற்றிருக்காங்க. அடுத்து தர்மாகார்டியன்ங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. சின்பாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. டஸ்லிக்ங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட் லமிட்டியங்கிறது இந்தியாவுக்கும் செஷல்ஸுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1939ஆம் ஆண்டு தான் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம். ஸோ மக்களுக்கு வந்து சுகாதார வசதிகள் எளிமையாக கிடைக்கணும், அதுக்காக இந்த சட்டமானது இயற்றியிருப்பாங்க, சுகாதார வசதிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்துற வகையில. ஸோ இந்த சட்டம் வந்து புதிய சட்டமானது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் சிட்டி, மருத்துவ நகரம் அப்படிங்கிறது நவீன வசதிகளோட உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த முதல்வரின் முதியோர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற பேர்ல 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இலவசமாக மருத்துவ வசதியானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஒரு 38 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வகையில. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். மின்னணு உதிரிபாக உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2025ஆம் ஆண்டு, போன வருஷம் தான் இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பொருட்களுக்கு உதிரி பாகங்கள்லாம், இந்த அதாவது எலக்ட்ரிக் சம்பந்தமான பொருட்களுக்கு உதிரி பாகங்கள்லாம் தேவைப்படும் இல்லையா, அந்த உற்பத்தியில நம்ம இந்தியாவை வந்து ஒரு முக்கியமான நாடா மாற்றணும், இந்த உதிரி பாகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி அதுல ஒரு விநியோக சங்கிலியில இந்தியாவும் ஒரு முன்னணி நாடாக இணையணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 2025 ஏப்ரல்ல. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 6 இயர்ஸ்க்கு செயல்படுத்துற வகையில, அதாவது 25 to 26ல இருந்து 31 to 32 வரைக்கும் செயல்படுத்துற வகையில மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதன்படி உதிரி பாகங்கள் உற்பத்தியை இங்க அதிகப்படுத்தணும், அதுக்காக மானியங்கள் கொடுக்கறது, ஊக்கத்தொகைகள் கொடுக்கறது, இதெல்லாமே பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் கீழே கவர்மெண்ட். இந்த திட்டத்துல இது வரைக்கும் ஒரு 106 திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். ஜூலை 2026இல் இந்தியாவின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் டேஷ். ஆன்சர் 5.1%. ஜூன்ல இந்த வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது 5.5% இருந்துச்சு. ஜூலைல இப்போ 5.1% வேலையின்மை விகிதமானது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ண அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதாவது காலமுறை தொழிலாளர் ஆய்வு கணக்கெடுப்பு, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேன்னு சொல்லுவோம், ஜூலைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க NSO. அதுல தான் 5.1% வேலையின்மை விகிதம். அதாவது 15 வயதுக்கு மேற்பட்டவங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, வேலை தேடி அவங்களுக்கு கிடைக்காம இருக்கல, அதாவது வேலையின்மை விகிதம் சொல்லுவோம். ஸோ அதுல 5.1% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஊரக பகுதிகளில் இந்த வேலையின்மை விகிதம் 4.5% இருக்கு. நகர்ப்புற பகுதிகள் அர்பன்ல பாத்தீங்கன்னா 6.7% இருக்கு. அடுத்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ வேலையில பங்கேற்கக்கூடிய விகிதம், வேலையாட்கள் பங்கேற்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது 55.4% ஜூலைல இருக்கு. ஸோ போன மாசத்தோட ஒப்பிடும்போது 1% அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். பெற்றோர் இருவரையும் இழந்து வாழும் HIV பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. 3000 ரூபாய் வந்து வழங்கப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க.
பெற்றோரை இழந்து HIV-னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 2 பெற்றோருமே இழந்திருக்காங்கன்னா 3000 ரூபி, ஒரே ஒரு பெற்றோரை இழந்திருக்காங்க அப்படின்னா 2000 ரூபி அவங்களுக்கு உதவித்தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யோகா அவங்களுக்கு கற்பிக்கிற வகையில் அதுக்காக 1.60 கோடி ஆனது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லம் தேடி ரத்த பரிசோதனை. இப்போ நம்ம மக்களை தேடி மருத்துவம் சொல்லி பார்க்குறோம், வீடுகளுக்கே போய் சிகிச்சைகள் வழங்குறதுக்காக. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் இனிமே வந்து ரத்த பரிசோதனை பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்க போதா சொல்லியிருக்காங்க. முதியவர்கள், நோயாளிகள், நாள்பட்ட நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று அரசு தனியார் பங்களிப்போட, கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட்டோட பங்களிப்போட இதை செயல்படுத்த போறாங்க. தமிழ்நாடு ஸ்கீம் இரும்பு கண்மணி திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6th 9th 11th, நடுவில் 7th விட்டுறணும், அதே மாதிரி இங்கே 10th விட்டுறணும். 7th 8th விட்டுட்டு 6th 9 11 இவங்களுக்கு 3 ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இரும்பு கண்மணி திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த இரும்பு கண்மணி திட்டம் என்ன, அந்த பேர்லேயே பாருங்க, அயன் இரும்பு அப்படி சொல்லி வருது இல்லையா, ரத்த சோகை. ஸோ இரும்பு கம்மியாக இருந்துச்சுன்னா, இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரத்த சோகை வரும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறத கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சைகள் வழங்குவதற்காக இந்த ஸ்கீமை 6th 9th 11th ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. 6.37 crore இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க. அடுத்து நலம் ஒருங்கிணைந்த இலவச உடல் நல பரிசோதனை திட்டம். இந்த ஸ்கீம் கீழே 30 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 14 வகையான பரிசோதனைகள் அப்படிங்கிறது நடத்தப்படும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டினாலே இந்த நோய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதை இயர்லியே நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம், பரிசோதனை பண்ணி டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சிகிச்சைகள் கொடுத்து நம்ம அதுலேருந்து காப்பாற்ற முடியும். அதனால 30 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 14 வகையான பரிசோதனைகளானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு எத்தனை சதவீதம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது? 100%. இப்போ நம்ம 75,000 வரைக்கும் பயிர்க்கடன் பெற்றிருக்காங்க கூட்டுறவு வங்கிகள்ல அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாவே 75,000 ரூபாயும் அவங்க செலுத்த தேவை கிடையாது. அவங்களுக்கு பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யறாங்க. 75,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடனானது தள்ளுபடி செய்யப்படும். 1 லட்சத்துக்கு மேல அவங்க பயிர்க்கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னா 35,000 ரூபாய் மட்டும் அவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும். ரிமைனிங் அமௌண்ட் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும், செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலமா இந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால 953.06 கோடி கூடுதலா நிதிச்சுமை ஏற்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஜல்ஜீவன் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019 ஆண்டு ஆகஸ்ட் 15 தான் ஜல்ஜீவன் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா வீடுகள்லையும் கிராமப்புறங்கள்ல டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும், குழாய் மூலமாக குடிநீர் வசதி வழங்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுது. ஜல் சக்தி அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது. இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு இப்போ 7 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வருஷம் 2026ஓட. ஸோ அதனால 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால இந்த ஸ்கீமை பத்தி நம்ம பார்க்குறோம். இதை செயல்படுத்துறது வந்து குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை தான் இதை செயல்படுத்துறாங்க. கிராமப்புறங்கள்ல எல்லா வீட்லயும் டேப் வாட்டர் கனெக்ஷன் இருக்கணும், அதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். குடிநீர் அளவு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் ஆனது வழங்கப்படணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் ஆனது டிசம்பர் 2028 ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாநில மத்திய அரசுடைய நிதி உதவியின் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது. அதர் ஸ்டேட்டுக்குலாம் 60-40 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க நிதி உதவி. இப்போ வட மாநிலங்கள், இமயமலை மாநிலங்களா இருக்கு அப்படின்னா 90:10 அந்த வகையில அந்த நிதி பங்களிப்பு அந்த பர்சன்டேஜ்ல கொடுக்குறாங்க விகிதத்துல. யூனியன் டெரிட்டரியா இருந்தா 100% கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அடுத்த கட்டமா ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த ஷார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்துல மனை பிரிவுல முதல் மனை அப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புல முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறை வந்து இணைய வழியிலே மேற்கொள்வதற்கான வசதியானது இப்போ வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர். அவ்வளவுதான். ஃபைனலாக டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் Group 2 Group 4 ஹோல் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நம்ம சேனல் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி பிடிஎஃப் கொடுக்குறோம், கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். இப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு மந்த்துக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி மந்த்லி டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ அது வந்து அப்கமிங் மந்த்துக்கு தான் ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா. நீங்கள் அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இல்லைன்னா காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர் 3rd.
மைத்ரி 15 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் தாய்லாந்து. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1939 ஆண்டு. மின்னணு உதிரிபாக உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025 ஆண்டு. ஜூலை 2026 இந்தியாவின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் டேஷ். ஆன்சர் 5.1%. பெற்றோர் இருவரையும் இழந்து வாழும் HIV பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் 3000 ரூபி. இரும்பு கண்மணி திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? 6th, 9th, 11th. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு எத்தனை சதவீதம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது? 100% ஃபுல்லாவே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஜல்ஜீவன் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019 ஆண்டு ஆகஸ்ட் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.